ஒரு வயதான விவசாயி தன்னுடைய வயல்ல பாடுபட்டு உழைச்சி அதுல இருந்து வரும் சொற்பமான வருமானத்தை வச்சு வாழ்ந்துட்டு வந்தாரு. ஒரு நாள் அவர் வளர்த்துட்டு வந்த குதிரை காணாமல் போனது. இதை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்தினர் என்ன ஒரு துரதிருஷ்ட நிலை என பரிதாபமாக விசாரித்தனர். அவர்களின் ஆறுதலுக்கு இருக்கலாம் என ஒரே வார்த்தையில பதிலளித்தாரு விவசாயி. மறுநாள் காணாமல் போன குதிரை தன்னோடு 3 குதிரைகளை அழைத்து வந்தது. இதை ஆச்சரியமாக பார்த்த அக்கம் பக்கத்தினர், நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, இப்போ 4 குதிரை உனக்கு கிடைச்சிருக்கு என்றாங்க. தனக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் மறுபடியும் இருக்கலாம் என கூறி முடித்தார். ஒரு வாரத்திற்கு பிறகு விவசாயியின் மகன் குதிரையை வேகமாக ஓட்டிச் சென்று தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான். என்னப்பா இது, உனக்கு ஒரு நல்லது நடந்த உடனே ஒரு கெட்டது நடக்குதே. உன் பையன் எழுந்து நடக்க 6 மாதத்திற்கும் மேல் ஆகும் போல, ரொம்ப கஷ்டமான நிலை என கூறி ஆதங்கப்பட்டனர். விவசாயி பெரிதாக வருந்தாமல் இருக்கலாம் என்று அதே பதிலை கூறினார். ஒரு வாரத்தில் நாட்டில் போர் வந்தது. வீட்டில் இருக்கும் எல்லா இளைஞர்களும் கட்டாயம் போரில் கலந்து கொள்ள வேண்டும் என கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. வீடு வீடாக இராணுவத்தினர் புகுந்து இளைஞர்களை அழைத்து சென்றனர். ஆனால் அந்த ஏழை விவசாயியின் மகனுக்கு கால் உடைந்து இருந்ததால் அவனை மட்டும் அழைத்து செல்லவில்லை. இதை கண்டு ஊர் மக்கள் அந்த விவசாயியின் அதிர்ஷ்டத்தை கண்டு புகழ்ந்தனர். இருந்த போதிலும் அந்த விவசாயி இருக்கலாம் என்றே கூறினர். அவர் ஏன் எல்லா சூழல்களிலும் ஒரே மாதிரியான சமமான மனநிலையில் இருந்தாருன்னு தெரியுமா? ஏன்னா நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என்று எதுவும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நமக்கு மறைமுகமாக பல பாடங்களை உணர்த்தி கொண்டுள்ளது. நல்லது கெட்டது என இரண்டும் நாணயத்தின் 2 பக்கங்களைப் போல. கஷ்டமான சூழ்நிலைகளில் இது நிரந்தரமல்ல. நாளை என்று ஒன்று உள்ளது என்பதை மறக்க வேண்டாம். அதே மாதிரி சந்தோஷமான சூழ்நிலையில் தலைகால் புரியாமல் ஆடக்கூடாது. ஏனென்றால் யாருக்கு எது நடக்கும் என்று தெரியாது. சுகம் துக்கம் இவை இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது என உணர்ந்தாலே போதுமானது.